அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம 15 சித்தர்களில் ஒருவரான திருமூலர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருமூலர் திருக்கைலை மலையில் வாழ்ந்தவர், சிறந்த சிவபக்தர், நந்தியம்பெருமானிடம் உபதேசம் பெற்றவர், வேத சாஸ்திரங்களில் தேர்வு பெற்ற ஞானி இவர். இவருடைய இயற்பெயர் சுந்தரநாதர். திரு கைலாயத்தில் இறைவனின் திருவடியில் இருந்த 8 ஏகுகளில் இவரும் ஒருவர். இவருக்கு முக்கியமாக 7 சீடர்கள் இருந்தனர். மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், உருத்திரன், காலாங்கிநாதன், கஞ்சமலை என்றது அவங்களோட பேர். இவர் வாழ்ந்த காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 5000 வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு தமிழ் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அகத்தியரிடம் கொண்ட நட்பின் காரணமாக அகத்தியரை பார்ப்பதற்காக இவர் தென்னாட்டிற்கு வருகின்றார். வருகின்ற வழியில் ஆலயங்கள் தோறும் இறைவனை தரிசித்துவிட்டு திருவாவடுதுறை வருகின்றார். அங்கு இறைவனை வணங்கி சிறிது நாட்கள் அங்கு தங்குகின்றார். பிறகு அகத்தியரை பார்க்க வேண்டும் என்று அகத்தியர் இருக்கும் இடம் நோக்கி போகிறார். திருமூலர் இந்த பொன்னி நதிக்கரை வழியாக போகும்போது ஆடு மற்றும் பசுக்களோட கதறல் சத்தத்தை கேட்குறாரு. சத்தம் அந்த திசை நோக்கி இவர் போகிறாரு. அப்போ அங்கே இடையன் ஒருத்தன் இறந்து கிடக்கிறான். மாடுகள் ஆடுகள்லாம் அவனை சுற்றி வந்து அழுதுகிட்டு இருக்குது. மாடுகளை அழுகிறத பார்த்து வருத்தப்பட்ட அவர் தன்னோட உடலை ஒரு மரத்தோட வேர் பகுதியில் மறைச்சி வச்சுக்கிட்டு மூலனோட, அதாவது அந்த ஆடு மாடு மேய்க்கிறவனோட உடலுக்குள்ளே கூடு விட்டு கூடு பாயிறாரு. கூடு பாய்ஞ்சு அவர் உயிரோடு எழுந்து வர்றாரு. உடனே மாடுகள் எல்லாம் அவர் பார்த்து மகிழ்ச்சியில் கத்துது. அன்று முழுவதும் மாடுகளை மேய்ச்சிட்டு அந்த மாலை ஆனதும் அந்த பசுக்களோட ஊரான சாத்தனூருக்கு ஆடுகளையும் பசுக்களையும் அழைச்சிட்டு போகிறாரு. திருமூலர் சாத்தனூர் வந்ததுமே அந்த பசுக்களும் ஆடுகளும் அவங்கவுங்க வீட்டுக்கு தானாகவே போயிடுது. அப்பொழுது கால்நடைகள் மட்டும் மேய்ச்சல் முடிஞ்சு வீட்டுக்கு வருது, இன்னும் தன்னுடைய கணவர் வரலையே அப்படின்னா அந்த மூலனோட மனைவி அவங்க தேடிட்டு வர்றாங்க. இவரை பார்த்துட்டு, ஏன் இங்கேயே நிற்கிறீங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கூப்பிட்றாங்க. அப்போ இந்த மூலன் உருவத்தில் இருந்த இந்த சுத்த சதாசிவர், நான் உன்னுடைய கணவன் மூலன் இல்லை, இந்த மாதிரி அவரோட உடலில் இருக்கிற நான் ஒரு சிவயோகி அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதே ஊரில் இருக்கிற ஒரு மடத்தில் போய் தங்கிடுறாரு. அந்த மூலனோட மனைவி மட்டும் வீட்டில் அழுதுகிட்டே இருக்காங்க. பொழுது விடிஞ்சதும் அவங்க மனைவி ஊர்க்காரங்கிட்ட முறையிடுறாங்க. அது அந்த சாத்தனூன்ற ஊரில் அந்தணர்கள் அதிக அளவில் வாழ்ந்தாங்க. அவங்க எல்லாரும் இந்த திருமூலர்கிட்ட ஏன் நீ வீட்டுக்கு போக மறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இவர் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. இவர் சித்த யோகி அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் சாத்தனூர்லேருந்து கிளம்பி அந்த பொன்னி நதி கரைக்கு மாடு மேய்ஞ்சிட்டு இருந்த இடத்துக்கு தன்னுடைய உடலை தேடுறாரு. அங்கே அவரோட உடலை காணாமல் போயிடுது. உடலை பார்க்க முடியல. உடனே இது இறைவனோட சித்தம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அங்கேருந்து கிளம்பி திருவாவடுதுறையில் இருக்கிற கோமுக்தீஸ்வரர் ஆலயத்துக்கு வராரு. அந்த ஆலயத்தில் பகுதியில் ஒரு பறந்து விரிந்த படர் அரசு மரம் இருக்குது. அதுக்கு அடியில் அமர்ந்துடுறார் தியானத்தில். தொடர்ந்து இவர் 3000 வருடங்கள் அதே மாதிரி தியானத்தில் இருந்தாராம். வருடத்துக்கு ஒரு தடவை மட்டும் கண் விழித்து தியானத்தில் அவர் என்ன உணர்ந்தாரோ அதை பாடலாக எழுதினாராம். அந்த 3000 பாடல்கள் தான் திருமந்திரம்னு அழைக்கப்படுது. தான் எழுதிய அந்த 3000 நூல்களையும் யாருக்கும் சொல்லாமல் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தோட கொடிமரத்துக்கு அடியில் புதைச்சி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி சிதம்பரம் வராரு. அங்கே சிதம்பரத்தில் தன்னுடைய குருவான இறைவனோட அவர் கலந்துட்டாரோ. கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தரால் காவிரி கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த திருவாடுதுறை கோமுக்தீஸ்வரர் ஆலயத்துக்கு அவர் வரும்பொழுது இறைவன் அவருக்கு அறிவுறுத்தினாராம். அதன்படி கொடி தம்பத்துக்கு கீழே இருந்து எடுத்து இந்த உலகத்திற்கு அவரால் வழங்கப்பட்டது இந்த திருமந்திரங்கள். திருமந்திரம் என்பது மருத்துவம், வாழ்வியல் ஒழுக்கம், தியானம், குண்டலினி யோகம் போன்றவற்றை மிகவும் எளிய முறையில் எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் விளக்குற மாதிரி பாடல்கள் வடிவில் எழுதப்பட்ட ஒரு ஞான நூல். திருமூலர் புரட்டாசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று பௌகரின் சப்தகாண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் நந்தீஸ்வரரிடம் உபதேசம் பெற்றதும் முக்தி எய்தியதும் மூல நட்சத்திரம் எனவும் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில சித்த பாடல்களில் இவர் வேளாளர் மரபைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சில பாடல்கள் ஆயர் குலத்தவைச் சேர்ந்தவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமூலரோட ஜீவ சமாதி 7 இடங்களில் காணப்படுறதா சித்தர் பாடல்கள் தெரிவிக்குது. முதல் பாடல்
அதாவது முதல் ஜீவ சமாதி ஈழ தேசம், அதாவது இன்றைய இலங்கையனோட தென்முனையில் பார்த்தேன் அப்படின்ட்டு அகத்தியர் குறிப்பிடுறாரு ஒரு நூலில். பலருடைய யூகத்தின்படி இது கதிர்காமம் பக்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. ரெண்டாவது ஜீவசமாதி சிவயோகியாக வந்த சுந்தரானந்தர் தன்னுடைய முதல் காயக்கற்ப உடலை துறந்து திருமூலனாக வடிவம் எடுத்த ஊர் சாத்தனூர். சுந்தரானந்தர் தமது உயிரற்ற தெய்வீக உடலை மறைத்து வைத்த இடமும் சாத்தனூர் தான். அதனால் சாத்தனூரே இவரோட இரண்டாவது ஜீவ சமாதி தலமாக வழிபடப்படுது. இந்த ஊர் எங்கே இருக்குன்னா, மயிலாடுதுறைக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில் ஆடுதுறையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சாத்தனூர் இருக்குது. இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற ஐயனார் கோயிலோட பின்பக்கத்தில் திருமூலரோட ஜீவ சமாதி இருக்குது. இப்போது இதை தனி கோயிலாகவே வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. திருமூலரோட 3வது ஜீவ சமாதி பற்றி போகர் ஜனனசாகரம் 312 பாடல் தெரிவிக்குது. அது தில்லை அப்படின்னு, தில்லைனா இன்றைய சிதம்பரம் என்று குறிக்குது. திருமந்திரத்தை திருவாடுதுறையில் பாதுகாப்பு செஞ்ச பிறகு தில்லைக்கு இறைவனோட திருநடன காட்சியை பார்த்த நிலையில் அங்கேயே திருமூலர் ஜீவ சமாதி ஆனார் அப்படின்னு கூறப்படுது. தில்லை நடராஜர் கோயிலில் அவரது சன்னதி ஸ்ரீ மூலன் சன்னதி அப்படின்ற பேர்லேயே இருக்குது. தில்லையில் இறைவனின் நடனம் காண வந்த பதஞ்சலி முனிவரும் வியார்க்கபாதரும் அந்த கோயிலில் சிலை வடிவத்தில் இருக்காங்க. அவர் சமாதியான அந்த இடத்துல தான் பாண்டிய மன்னனோட ஆணைப்படி திருமூலர் சமாதியை மூலவராக வச்சு கருவூரார் நடராஜர் கோயிலில் அமைக்கிறாரு அப்படின்னு போகர் தெரிவிக்கிறார். சிதம்பரம் ஆதிமூலர் சன்னதியில் இருக்கிற லிங்க வடிவம்தான் திருமூலரோட ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்க. திருமூலர் லிங்க வடிவமாக இருக்கிற இடத்த சுயம்புலிங்கமாக எழுதுற இடம் அது. அதை சுயம்புலிங்கம்னு சொல்லி பக்கத்திலே ஒரு உமா பார்வதின்ற பேரில் ஒரு அம்மன் சன்னதியை பிற்காலத்தில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 4வது ஜீவ சமாதி சதுரகிரி ஆகும். சதுரகிரியில் இருக்கிற திருமூலரோட தவ குகையே அவரது 4வது ஜீவ சமாதியாக கருதப்படுது. அவரது உடலை மறைத்து வைத்த இடமும் அவரது கற்பதேகம் எரித்த இடமும் அதுதான் அப்படின்றதால திருமூலரோட 4வது ஜீவ சமாதியை அதை அடையாளம் காட்டுறாங்க. 5வது சமாதி திருமூல வீரசேனராக உடலை துறந்த இடம் சதுரகிரி காட்டில் இருக்கிற ஒரு அரச மரம்ன்றதால அந்த அரச மரம் தான் அவரது 5வது ஜீவ சமாதியாக குறிப்பிடப்படுது. அந்த அரச மரத்தை அடையாளம் காண குறிப்பிடப்படுகிறது. எந்த குறிப்பிட்ட அரச மரம் என்று அடையாளம் காண முடியாததால் அனைத்து அரச மரங்களுமே அவரோட ஜீவ சமாதியாக வழிபடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது ஜீவ சமாதியாக இந்த திருவாடுதுறையில் இருக்கிற கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தை குறிப்பிடுறாங்க. அங்கே இருக்கிற அரச மரத்துக்கு அடியில் தான் அவர் 3000 ஆண்டுகள் தவம் செஞ்சு 3000 பாடல்களை எழுதினாராம். அந்த அரச மரத்துக்கு அடியில் தான் அவர் ஜீவ சமாதி ஆனார்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் திருவாடுதுறை இந்த கோயிலில் இருக்கிற திருமூலர் சன்னதி தான் அவரோட ஜீவ சமாதி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. 7வது சமாதியாக காட்டுமன்னார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் கோயிலில் குறிப்பிடுறாங்க. அங்கே இருக்கிற திருமூலரோட தனி சன்னதி தான் அவரோட ஜீவ சமாதி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த ஜீவ சமாதியை நாம் தரிசிப்போமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.